பின்சா என்ற லத்தீன் மொழியிலிருந்து பீட்சா வந்திருக்கலாம் என்று நம்பப்படுகிறது. கிமு 3ஆம் நூற்றாண்டிலேயே இந்த உணவை கிரேக்கர்கள் பயன்படுத்தி இருக்கிறார்கள். சுடுமண் அடுப்பில் மிகவும் கெட்டியாக தட்டையான ரொட்டியை செய்து கிரேக்கர்கள் சாப்பிட்டதுதான் இன்றைய நவீன பீட்சாவுக்கு முன்னோடி. கிமுவில் தொடங்கி கிபி வரை இந்த பீட்சா காலமாக சாப்பிடப்பட்டு வந்தாலும் திடீரென்று உலக புகழ் பெற்றது கிபி 1800களில் தான். ஏழைகளின் உணவு என்று இத்தாலியில் இதை அழைத்திருக்கிறார்கள். இன்றோ அது வசதி படைத்தவர்களின் உணவாகிவிட்டது. சரி, இந்த உணவு உலக புகழ் பெற்றது எப்படி? அதற்கு ஒரு சுவையான ஃப்ளாஷ்பேக் இருக்கிறது. இத்தாலியன் ராணியாக இருந்தவர் மெர்கரிட்டா. இவர் தனது கணவர் ராக் உம்பர்டோவுடன் நேப்பிள் நகருக்கு ஒரு முறை வந்தார். அரண்மனைக்கு வந்ததும் வழக்கமான உணவாக இல்லாமல் வித்தியாசமான உணவை செய்து தரும்படி அரண்மனையின் தலைமை சமையல் கலைஞர் ரபேலுக்கு உத்தரவிட்டார். இத்தாலியிலேயே நேபிள் நகரில்தான் பீட்சா ரொட்டி மிகவும் பிரபலமாக இருந்தது. உழைக்கும் மக்கள் இதை விரும்பி சாப்பிட்டு வந்தார்கள். வித்தியாசமான உணவு என்றதும் சமையல் கலைஞருக்கு பீட்சா ரொட்டி தான் ஞாபகத்துக்கு வந்தது. ஏழைகள் சாப்பிடும் உணவு போல இல்லாமல் கொஞ்சம் மாற்றி செய்ய முடிவு செய்தார். தட்டையான ரொட்டியை செய்து அதில் இறைச்சி, பாலாடை கட்டி, தக்காளி, இலைத்தலைகள் ஆகியவற்றை ரொட்டியின் மீது பரப்பி தயார் செய்தார். தக்காளி, பாலாடை கட்டி ஆகியவற்றை இத்தாலியின் தேசிய கொடி வடிவத்தில் அடுக்கினார். இந்த உணவை ராணியுடன் கொடுத்தார். அதன் ருசி ராணிக்கு பிடித்து போனது. ஒரு பிடி பிடித்தார். ராணி விரும்பி சாப்பிட்ட அந்த உணவு இத்தாலியில் கொஞ்சம் கொஞ்சமாக பிரபலமானது. போதாக்குறைக்கு அதற்கு மெர்கரிட்டா பீட்சா என ராணியின் பெயரை வைத்து அழைக்கவும் தொடங்கினார்கள். இப்படி இத்தாலியில் பிரபலமான பீட்சா 2ஆம் உலகப் போருக்கு பிறகு உலகை சுற்ற ஆரம்பித்தது. இத்தாலிக்குள் நுழைந்த அமெரிக்க படை, ஐரோப்பிய படை வீரர்கள் மூலம் பீட்சா அந்நாடுகளுக்கும் சென்றது. இப்படி உலகம் முழுவதும் பிரபலமானது பீட்சா. 1991ஆம் ஆண்டில் இந்தியாவில் நடந்த பொருளாதார சீர்திருத்தம், உலகமயமாக்கல் காரணமாக இந்தியாவிலும் பீட்சா காலடி எடுத்து வைத்தது. ஒவ்வொரு நாட்டிற்கும் ஏற்றாற்போல பீட்சாவில் வைக்கப்படும் உணவு வகைகள் மாறுகின்றன. இந்தியாவில் பெரும்பாலும் தந்தூரி சிக்கன், பன்னீர் ஆகியவற்றை வைத்தும் காரமாகவும் பீட்சாவை தருகிறார்கள். இன்று இந்திய நகரங்களில் பீட்சா கார்னர்கள் இல்லாத இடமே இல்லை. அந்த அளவுக்கு பீட்சா பிரபலமடைந்து விட்டது. உணவுகள் அனைத்திலும் நல்லது கெட்டது எல்லாம் இருக்கின்றன தான். எதையும் அளவாக எடுத்துக்கொண்டால் எந்த பிரச்சனையும் வராது. பீட்சா என்றதும் குழந்தைகளுக்கு நோ சொல்வது நம்மூரில் எழுதப்படாத விதி. அந்த உணவெல்லாம் சாப்பிடக்கூடாது, உடலுக்கு கெடுதல் என்று கூறியே நம் சமூகம் வளர்க்கப்பட்டுள்ளது. மேற்கத்திய உணவுகள் நம்மூருக்கு செட் ஆகாது என்று கூறி இன்றளவும் கூட முயற்சியே செய்திடாதவர்கள் இருக்கக்கூடும். எப்படியாவது சாப்பிட்டே தீருவேன் என்று காக்கா முட்டை சிறுவர்கள் போல தேடி உண்பவர்களும் இருக்கலாம். ஆனால் பீட்சா ஒன்றும் வெறுக்கத்தக்க, வாயிலேயே வைக்கக்கூடாத உணவு அல்ல. அதன் மூலம் உடலுக்கும் எந்த குறிப்பிட்ட நோயும் வருவதாக நிரூபிக்கப்படவில்லை. அதில் நாம் சேர்த்து கொள்ளும் பொருட்களே விவாதத்துக்குள்ளாகின்றன. ஆனால் பீட்சாவிலும் கால்சியம், ஊட்டச்சத்து நிறைந்த பொருட்கள் உள்ளன. உணவுகள் அனைத்திலும் நல்லது கெட்டது எல்லாம் இருக்கின்றன. அதையும் அளவாக எடுத்துக்கொண்டால் எந்த பிரச்சனையும் வராது. வாரம் ஒரு முறை பீட்சா சாப்பிடுவதன் மூலம் உடலுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை என்று மருத்துவர்கள் குறிப்பிடுகின்றனர். பீட்சாவில் உள்ள தக்காளி சோஸில் விட்டமின் சி அதிகம் உள்ளது. கிருமிகளை எதிர்த்து போரிடவும், சளி அல்லது இருமல் போன்ற நோய்களிலிருந்து காப்பாற்றவும் இந்த ஊட்டச்சத்து உடலுக்கு தேவைப்படுகிறது. சோஸில் ஆரிகேனா சேர்த்தால் உடலின் நோய் எதிர்ப்பு சக்தி இன்னும் அதிகரிக்கும். அரிகேனாவில் அதிகம் இருப்பது கார்பாக்ஸ்ட்ரோல் ஆகும். இது கல்லீரலை ஆரோக்கியமாகவும் இரத்தத்தில் சர்க்கரை அளவை கட்டுக்குள் வைத்திருக்கவும் உதவும். கால்சியம் நிறைந்தது. உங்கள் உணவில் அதிக கால்சியம் பெற சீஸ் ஒரு சிறந்த வழியாகும். ஏனெனில் சீஸ் பாலில் இருந்து செய்யப்படும் பொருளாகும். எனவே இது கால்சியத்தின் நல்ல மூலமாகும். பீட்சாவில் சீஸில் மட்டுமல்ல, தக்காளி சோஸிலும் கால்சியம் உள்ளது. ஒரு துண்டு சீஸ் பீட்சாவில் சுமார் 219 மில்லிகிராம் கால்சியம் உள்ளது. இது உங்கள் எலும்புகளை வலுவாக வைத்திருக்க உதவுகிறது. அதே நேரத்தில் தசைகள் சரியாக செயற்படவும் உதவுகிறது.
பெரும்பாலும் பீட்சாவில் குறைந்த கொழுப்புள்ள சீஸ் சேர்க்க முயற்சி செய்யுங்கள். குறைந்த கலோரிகள், கொழுப்புகள் சேர்த்துக் கொள்வதே உடலுக்கு நல்லது. பீட்சா ரெசிபி ஆரோக்கியமானதா இல்லையா என்பது நீங்கள் பயன்படுத்தும் பொருட்களை பொறுத்தது. வீட்டிலேயே பீட்சா தயாரிக்கும் போது ஆரோக்கியமான பொருட்களை தேர்ந்தெடுக்கவும். ஆரோக்கியமான காய்கறிகள், சிறிதாக வெட்டப்பட்ட இறைச்சிகள், பழங்கள், கிரீமி சாஸ் மற்றும் புரதங்களை சேர்ப்பது அவசியம். முடிந்த வரையில் மேலே இடும் பொருட்களின் உயரம் குறைவாக இருப்பதற்கு பார்த்து கொள்ள வேண்டும். குண்டான பீஸா சாப்பிடுவதன் மூலம் அதிக கலோரிகள் உடலில் சேரும். நவதானிய பீஸா உலகில் தினசரி ஊட்டச்சத்து தேவையை பூர்த்தி செய்கிறது. அதாவது இந்த நவதானிய பீஸா பேஸ் வழக்கமான பீஸா பேஸோடு ஒப்பிடும்போது குறைந்தபட்சம் 2 மடங்கு நார்ச்சத்து அதிகம் கொண்டது. அதனால் அதிக சக்தி உடலுக்கு கிடைக்கிறது. அவசரமாக வேலைக்கு செல்ல வேண்டும் என்னும் போது, சமைக்க நேரம் இல்லை என்னும் போதும் எளிதாக பீஸாவை ஆர்டர் செய்து உடனடியாக சாப்பிட்டு விட்டு கிளம்பலாம். வெளியில் வாங்கினாலும் முடிந்த வரையில் ஆரோக்கியமான இது உடலுக்கு அன்றைய நாளுக்கு தேவையான நார்ச்சத்து மற்றும் புரதத்தை வழங்குகிறது. அந்த காலத்தில் வயல்களில் உடல் உழைப்பை கொடுப்பவர்கள் காலையில் கேழ்வரகு, கம்மன் கூழை குடித்துவிட்டு உற்சாகத்துடன் செயற்பட்டனர். இந்த காலத்தில் அமர்ந்த நிலையில் நீண்ட நேரம் மனதளவில் உழைப்பவர்கள் பீட்சாவை முக்கிய உணவாக சாப்பிட்டு விட்டு பல நோய்களுக்கு வழி சமைக்கின்றனர். பீஸா பல மணி நேரங்களுக்கு பசியை அடக்குமோ? நிச்சயமாக அடுத்த வேளைக்கான பசி உணர்வையும் சேர்த்து அடக்கி செரிமானம் சார்ந்த நோய்களை உண்டாக்கும். பசியை அடக்குவதோடு சேர்த்து மலத்தையும் அடக்கும். மலத்தை இழக்கும் வகையிலான உணவுகளை சாப்பிட பழகிவிட்ட நமக்கு மலத்தை குடலிலேயே கட்டி போடும் பீஸா நமது மரபுக்கு அந்நிய உணவுதானே. பீஸா போன்ற உணவு வகைகளை தொடர்ந்து சாப்பிடும் போது இடுப்பை சுற்றி அதிக அளவில் கொழுப்பு சேர்வதற்கான வாய்ப்புகள் உருவாகும் என த அமெரிக்கன் ஜேர்னல் ஆஃப் கிளினிக்கல் நியூட்ரிஷன் ஆய்விதழில் பல ஆண்டுகளுக்கு முன்னரே எச்சரித்து விட்டது. இடுப்பு பகுதிகளில் சேரும் கொழுப்பு இதய நோய் மற்றும் நீரிழிவுகள் நோய்களுக்கு தூண்டில் என்பதையும் நினைவில் வைத்துக் கொள்வது அவசியம். ஏற்கனவே தேவையான அளவை விட அதிகமான உப்பை பயன்படுத்தி வருகிறோம். பீஸாவின் மூலம் இலவசமாக கிடைக்கும் உப்பு அதிவிரைவில் உயர் இரத்த அழுத்தத்தை உண்டாக்கும். சீஸ் கலந்து சுவைத்து சாப்பிடும் போது கொழுப்புச்சத்தை அதிகரித்து இதய நோய்களை வரவழைக்கும். மாச்சத்து, கொழுப்புச்சத்து, கொஞ்சம் புரதச்சத்து கொடுக்கும் சமச்சீரான உணவு அல்ல பீஸா. அனைத்தையும் அளவுக்கு மீறி கொடுக்கும் சமச்சீரற்ற உணவே பீஸா. பிரத்தியோக சுவையூட்டிகள், விரைவாக கெடாமல் பாதுகாக்கப்படும் ரசாயனங்கள், உப்புக்கள், குளிர்பதன பெட்டியில் பாதுகாக்கப்பட்டு சேர்க்கப்படும் அசைவ துண்டுகள், மீண்டும் மீண்டும் சூடுபடுத்தி வெளிவரும் பீஸாவில் நடைபெறும் வேதியியல் மாற்றங்கள், பீஸா தயாரிக்க தேவைப்படும் ப்ளீச் செய்யப்பட்ட மா வகைகள், இவை அனைத்தும் சேர்ந்து நமது உடலுக்குள் நடத்தும் கலோபரத்தை உணர நீண்ட நாட்கள் காத்திருக்க வேண்டியதில்லை. த பீஸா எஃபெக்ட்ஸ் விரைவில் வெளிப்படும். எனவே அளவோடு சாப்பிடுங்கள், உடல் நலத்தை கவனியுங்கள். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனை கிளிக் பண்ணவும்.